ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 4ஓட வீடியோ கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ். நானும் பாப்பாவும் மேலே துணிகாய போடலான்னு பாப்பா எடுத்துகிட்டு போனேன். ஒரே வெயிலாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, வீடு அங்கே மேலே வீடு இருக்குங்களா, அங்கே மேலே உள்ள ஒரு அக்காட்ட பாப்பாவை கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க அக்கான்னு கொடுத்துட்டு, அடிக்கடி பாப்பா பார்த்திங்கன்னா பால் எடுக்கும், அதுக்கும் டவலும் கொடுத்துட்டு பார்த்துக்கோங்கக்கா, துணி மட்டும் காய வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்திங்கன்னா துணியை தூக்கிட்டே போக முடியல, அவ்வளோ துணி. இங்கே பாருங்கள், பார்த்தாலே பயமாக இருக்கும். சைட்லையும் படி இல்லை, அதோட தூக்கிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி உங்களுக்கு காமிச்சா எப்படி இருக்குது. மாடியிலேருந்து பார்த்தா எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது, அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீட்டாக தெரிஞ்சிச்சு. சரி, அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கட்டுன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு துணியை காய வச்சுட்டு சரி கீழே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். நான் வந்து சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஆடி ஆஃபர்னால 250க்கு தான் ஒரு சாரீ வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சாரியே 250க்கு தான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி தரேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஆடி ஆஃபரில் ஆர்டர் கொடுக்குறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கால் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு, அந்த நம்பர் தான் அவைலபிள் இருக்குது. மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிற வீடியோவை நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதுபடி எனக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அட்ரஸ்லாம் அதிலே கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு அமுச்சுடுங்க, இல்லை கால் பண்ணிங்கன்னா நான் அட்ரஸ் அமுச்சுடுவேன். மத்தியானம் பார்த்திங்கன்னா சாம்பார், முந்தா நேற்று வச்ச சாம்பார் சாப்பாடு இருந்தது, அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சைடிஷ் பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்புறம் அம்மா வந்து வடகம் போட்டாங்க வீட்டில், அரிசி மாவாட்டி. அந்த வடகத்தை வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டேன். காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. சரி, அது போதுண்டான்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. எல்லோரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கை வந்து டச் பண்ணி விடுங்க. எப்படி சொல்கிறது, எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா, நான் பேசுகிறதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, அது எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சாரீக்கு எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நைட்டு டின்னரை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நேற்று இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. ஆனால் நைட்டு நான் ரொம்ப பசியில் இருந்தேன். வீட்டுக்கார் வர 11 மணி ஆயிடுச்சு. பிரியாணி கடையில் வேலை பார்க்குறாரு அவர், அதனால் பிரியாணி எடுத்துகிட்டு வர 11 மணி ஆயிடுச்சு. பிரியாணியை பார்த்தோன்னே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, வீடியோவே வேணாண்டா போடா, நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டேன். இந்த டீ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆச்சா, டீ போட்டு குடிச்சாச்சு. குடிச்சிட்டு தான் மற்ற வேலைகளை பார்த்தேன். தண்ணி வந்துடுச்சு, தண்ணி பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.